10 மணி 30 நிமிடங்கள் என்ற நேரத்தில் பெரிய முள்ளுக்கும் சிறிய முள்ளுக்கும் இடையே அமையும் கோணம். நேற்று ரொம்ப நேரமா இந்த கொஸ்டின் தானே பார்த்தலாம். தப்பாலாம் இல்ல முனியப்பன் சொன்னேன். லைவ் போடுறது போடலாம், தாராளமா போடலாம். நாங்க எப்பயுமே கேட்கறதுதான். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும், எந்த மாதிரி லைவ் வேணும்னு கேட்டுட்டே தான் இருக்கோம். நீங்க மாதிரி சஜஷன் கொடுக்கறது நல்லதுதான். ஸோ கண்டிப்பா அப்படி கொடுத்தீங்க. எல்லாருக்கும் தேவை. ஒரு ஆளுக்கு அப்படின்னு பொழுது போட முடியாது. ஸோ ஜென்ரலா எல்லாருமே வந்து ஓகே வைக்கலாம் அப்படின்னாங்கன்னா தாராளமா அந்த லைவ் போடலாம். ஓகேவா? ஸோ இப்போ 10:13 சொல்லியிருக்காங்க. 10:30னா கரெக்டா 6 கிட்ட வந்து பெரிய முள் இருக்கும், ரைட்டா? சின்ன முள் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10க்கும் 11க்கும் சென்டர்ல இருக்கும். ஓகே, 10க்கும் 11க்கும் கரெக்டா சென்டர்ல இருக்கும். அப்ப இத 10.5ன்னு எடுத்துக்கலாம், ரைட்டா? இத 10.5ன்னு எடுத்துக்கலாம். சோ 7 8 9 and then 10. இங்க ஒரு 30, அகைன் ஒரு 30 ரைட்டா? இங்க ஒரு 30 and then இங்க வந்து ஒரு 15, ரைட்டா? இங்க பாதி அப்படின்னா 15. சோ இதெல்லாம் ஆட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? ஆக்சுவல் ஆன்சர் கிடைச்சிரும். சோ 1 2 3 4 120 and then 130 135. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. இல்ல நார்மலா நம்ம எப்படி போடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய முள்ளு 10.5 into 30 minus 6 into 30. ஓகேவா? சோ மல்டிப்ளை பண்ணா 5 பேலன்ஸ் 1 1315 minus 180 மைனஸ் பண்ணீங்கன்னா 135. கிளியர்? ஷீலா புரியலையா? ஓகே, தமிழ் முடிஞ்சிருச்சு ஸ்ரீமதி, தமிழ் முடிஞ்சிருச்சு. ஷீலா உங்களுக்கு என்ன புரியல அப்படின்னு சொல்லுங்க. இது மேம் 1 மினிட்டுக்கு 6 டிகிரி அப்படி போடணுமா அப்படி கேட்டிருக்கீங்க. 1 மினிட்டுக்கு 6 டிகிரி அப்படிலாம் நீங்க போட தேவையில்ல. அதெல்லாம் ரொம்ப பெரிய ப்ராசஸ். இந்த நேத்து ஒரு பார்த்தோம்ல 12:05ன்னு, அப்போ அந்த சின்ன முள் எங்க இருக்குன்னு தெரியாது. அதுக்கு தான் அந்த மினிட்ஸ் செகண்ட்ஸ் இதை பத்திலாம் நம்ம பேசணும். இங்கெல்லாம் அது தேவையில்ல. கரெக்டா 10:30 10:15 10:45 இல்லைன்னா 11 இந்த மாதிரி 4 வருது இல்லையா? இதுக்கெல்லாம் அது தேவையே இல்லை. நீங்க ஜென்ரலாவே போடலாம். ஷீலா வந்து புரியல அப்படின்னு சொன்னீங்க. ஒன்ஸ் மோர் அப்படின்னு குரு பிரசாத் கேட்டிருக்கீங்க. மினிட் சூப்பர் சூப்பர் முனியப்பன். ஸோ ஒன்ஸ் மோர் சொல்லுங்க அப்படின்னு ஷீலா கேட்டிருக்கீங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் மட்டும் எத்தனை தடவை பேசிக் நடத்தினாலும் திருப்ப நடத்துற மாதிரி இருக்கா? ஸோ இப்படி ஒரு கிளாக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஷீலா அண்ட் குரு பிரசாத்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் மோர்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? இப்போ ஒரு கிளாக் இருக்கு அப்படின்னா 12 1 2. ஓகே, ஸோ இதுதான் கிளாக், ரைட்டா? இந்த கிளாக்ல வந்துட்டு டோட்டலா சர்க்கிள், ஒரு சர்க்கிள்ல கிளாக் எப்பயுமே சர்க்கிளா தான் ரொட்டேட் ஆகும், ரைட்? ஸோ பாக்ஸ்ல எங்க வீட்டுல கிளாக் இருக்கு, ரெக்டாங்குலர் கிளாக் இருக்கு அப்படி இல்லை. என்னதான் அந்த ஷேப்ல இருந்தாலும் உள்ள சுத்துற முள்ளுன்றது சர்க்கிள்ல தான் இருக்கும். ஸோ அந்த சர்க்கிள் ரொட்டேஷன், ஒரு சர்க்கிள் அப்படின்னா 360 டிகிரி, ரைட்டா? ஒரு சர்க்கிள்னா 360 டிகிரி. ஒரு கிளாக்கை நம்ம எத்தனையா பிரிச்சிருக்கோம்? 12 பாகமா பிரிச்சிருக்கோம். அப்ப 360 divided by 12 அப்படின்றது 30. அப்போ ஒரு மணி நேரத்துக்கும் நடுவுல எவ்வளவு ஆங்கிள்ஸ் இருக்கும்னா 30 டிகிரிஸ் இருக்கும். அதாவது பெரிய முள்ளிங்க இல்ல சின்ன முள்ளிங்க இந்த மாதிரி 2 முள்ளு இருக்கு அப்படின்னா இதுக்கு நடுவுல இருக்க ஆங்கிள் என்னன்னா 30 டிகிரி. ஒரு மணி நேரத்துல கரெக்டா ஷார்ப்பா இருந்துச்சுன்னா அதுக்கு நடுவுல இருக்க ஆங்கிள் 30 டிகிரி. புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ரெண்டு மணி நேரத்துல இருக்கு. இப்போ கரெக்டா 2 ஆகுது டைம்னு வச்சுக்கோமே. 2 ஆகுதுன்னா அந்த ஆங்கிள் என்னன்னா 2 மணி நேரம் ஆயிருக்கு. அப்போ 2 into 30 என்னது 60. அப்போ இதுக்கு நடுவுல இருக்க ஆங்கிள் இஸ் 60. ஓகே, இப்ப சப்போஸ் 4 மணி ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்ப என்ன ஆகுது? 4 மணி ஆகுது. அப்ப இங்க 1 2 3 4 4 மணி நேரம் ஆயிருக்கு. அப்ப 4 into 30 120. அப்ப இதுக்கு நடுவுல இருக்க ஆங்கிள் இஸ் 120 டிகிரி. குரு பிரசாத் and then ஷீலா, கான்செப்ட் புரியுதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது புரிஞ்சாதான் அதை எடுக்க முடியும். கான்செப்ட் புரியுதா? குரு பிரசாத் ஷீலா, கான்செப்ட் புரியுதா? ஓகே, குரு பிரசாத் அண்ட் ஷீலா ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ், ஷீலாக்கு புரிஞ்சிருச்சு. and then குரு பிரசாத் ஆன்சர் பண்ணுங்க. ஸோ ஹாய், புரியுதா? எஸ், ஓகே புரியுது. சரி, ஓகே. இப்போ நமக்கு என்ன டைம் கொடுத்துருக்காங்க? 10:13 கொடுத்துருக்காங்க, ரைட்டா? இப்போ என்ன டைம் கொடுத்துருக்காங்க? 10:13 கொடுத்துருக்காங்க. அப்போ ஆக்சுவலா பெரிய முள் எங்க இருக்கும்? 6ல இருக்கும், ரைட்டா? பெரிய முள் எங்க இருக்கும்? 6ல இருக்கும். சின்ன முள் ஷார்ப்பா 10ல இருக்கும்னு எல்லாரும் யோசிப்பீங்க. ஷார்ப்பா 10ல இருக்காது. ஓகே, சின்ன முள் ஷார்ப்பா 10ல இருக்காது. பிகாஸ் எனக்கு கரெக்டா 10 மணி ஆகும் பொழுதுதான் சின்ன முள் 10ல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எனக்கு மினிட் ஹேண்ட் மூவ் ஆக ஹால் ஹேண்டும் சின்னதா மூவ் ஆகும். ஓகே, இது 30, அதாவது கிளாக்ல ஒரு மணி நேரத்துல பாதி. அப்போ 10க்கும் 11க்கும் சென்டர்ல என்ன இருக்கும்? சின்ன முள் இருக்கும். ஸோ 10க்கும் 11க்கும் சென்டர்னா நான் 10.5ன்னு எடுத்துப்பேன், ரைட்டா? இது வந்து 6. இப்போ நம்ம சொன்னோம் ஒரு மணி நேரத்துக்கு கொஞ்சம் மூவ் ஆகி
ஓகே ஓகே சூப்பர். 1 மணி நேரத்துக்கு 30 டிகிரின்னு சொன்னோம் ரைட்டா? சோ என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இங்க ஒரு 1 மணி நேரம் இருக்கு, இங்க ஒரு 30 டிகிரி ரைட்டா? அடுத்து ஒரு 1 மணி நேரம் இருக்கு, அடுத்து ஒரு 30 டிகிரி. ஓகே, அடுத்து ஒரு 1 hour இருக்கு, அங்க ஒரு 30, இங்க ஒரு 1 hour இருக்கு 30, அடுத்தது 1 hour இல்ல, அதுல பாதி தான் இருக்கு. அப்ப 30ல பாதின்றது 15. அப்ப இந்த இடத்துல ஆங்கிள்ன்றது 15 மட்டும் தான். சோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? 135 ஆன்சர் கிடைச்சிரும். இல்லன்னா எப்படி போடலாம்? 1 2 3 4 4.5 ரைட்டா? அங்க பாதி தான் இருக்கு. அப்போ 4.5 into 30, அங்க 4 மணியா இருக்கும் பொழுது 4 into 13 போட்டோம். இங்க 4 மணி நேரம் ஆயிருக்கு ரைட்டா? சோ 4.5 into 30, இதோட ஆன்சர் 135. ஓகே, இல்லன்னா இன்னொரு கான்செப்ட் எப்படி போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, எனக்கு இந்த ஆங்கிள் தேவை ரைட்டா? எனக்கு இதுக்கு நடுவுல இருக்க ஆங்கிள் தேவை. ஓகே, சோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து, ஓகே ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த 10.5 வரைக்கும் ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். பிகாஸ் 12 into 10.5 into 13 போடுறது எனக்கு ஈஸி ரைட்டா? சோ அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டுபிடிக்கலாம். So one second. ஓகே கிளியர் ஆயிடுச்சா? ஸோ இப்போ என்ன அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னா, டோட்டலா இங்க இருந்து 10.5 வரைக்கும். எதுக்காக இதுனா இது ரொம்ப ஈஸியா இருக்கும். லைக் அது 10.5னா 10.5 into 13 நீங்க போட்டுருவீங்க ரைட்டா? ஸோ அதை போட்டுட்டு எனக்கு தேவை இதுக்கு சென்டர்ல இருக்க ஆங்கிள் தான். ஓகே, எனக்கு இப்போ ஃபுல் ஆங்கிள் தெரிஞ்சிருச்சு. அடுத்து இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் என்ன பண்ணலாம், இந்த 6 வரைக்கும் இருக்க ஆங்கிளை கண்டுபிடிக்கலாம். அதை நான் ஈஸியா 6 into 13 போட்டு கண்டுபிடிச்சு முடிச்சிடலாம். சோ இது பண்ணீங்கன்னா 315, இது பண்ணீங்கன்னா 180. ஓகே, சோ இப்போ எப்படி எனக்கு இதுக்கு நடுவுல இருக்க ஆங்கிள் கிடைக்கும்? இந்த ஆங்கிள் இருந்து இந்த ஆங்கிளை மைனஸ் பண்ணா இடப்பட்ட இருக்க இந்த ஆங்கிள் எனக்கு கிடைக்கும் இல்லையா? இதுதானே எனக்கு தேவை. சோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா 135. ஓகேவா? புரிஞ்சா? தேங்க்யூ முனியப்பன், தேங்க்யூ சோ மச். புரிஞ்சில்ல? டவுட் எதுவும் இருக்கா? யாரு கேட்டதுன்னா யாரோ 2 பேர் கேட்டீங்களே. ஷீலா புரிஞ்சா? குரு பிரசாத் புரிஞ்சிருச்சா? ஓகே புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். புரியலன்னா கேளுங்க. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. 160 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயிலானது நிற்கும் மனிதனை 8 நொடிகளில் கடக்கிறது எனில் ரயிலின் வேகம். சோ இது மீட்டர்ல செகண்ட்ஸ்ல இருக்கு. எனக்கு கொடுத்திருக்கிறது கிலோமீட்டர் பெர் ஹவர்ல கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரே ஒரு ஃபார்முலா தான், ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகே, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் ரைட்டா? சோ இப்போ டிஸ்டன்ஸ் அப்படின்றது 160. சோ 160 டைம்ன்றது 8. இது என்னது? மீட்டர், இது வந்து செகண்ட். சோ 1 times 20 டைம்ஸ். அப்போ ஸ்பீட் என்னது? 20 மீட்டர் பெர் செகண்ட். ஆனா எனக்கு கொடுத்திருக்கிறது கிலோமீட்டர் பெர் ஹவர்ல கொடுத்திருக்காங்க. கிலோமீட்டர் பெர் ஹவர்ல கொடுத்திருக்காங்கன்னா நான் என்ன பண்ணணும்னா இத 20 மீட்டர் பெர் செகண்ட் என்ன பண்ணணும்னா 18/5 ஆல மல்டிப்ளை பண்ணணும். சோ 18/5 ஆல மல்டிப்ளை பண்றேன். ஓகே, 20 into 18/5, 1 times 4 times மல்டிப்ளை பண்ணா 72 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகே, ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, 72. ஃபர்ஸ்ட் மெத்தட் பெஸ்டா? சூப்பர். புரிஞ்சிருச்சுன்னா ஓகே, எந்த மெத்தட் வேணுமா எடுத்துக்கோங்க. சில பேருக்கு அந்த ஃபைனல் மெத்தட் தான் ரொம்ப ஈஸியா இருக்கும். அது அவங்கவுங்களே பொறுத்து இல்லையா? ஸோ உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ எடுத்துக்கோங்க. ஓகேவா? லைவ் டைமிங் சொல்லுங்களா ராஜகவி? லைவ் டைமிங் ஒரு 11 அந்த மாதிரி டைம்ல ஸ்டார்ட் ஆகும். மேம் நேற்று எஸ்எஸ்சி கிளாஸ் போடல. பிகாஸ் குரூப் 1ல ஒரு கிளாஸ் முக்கியமா போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வரைக்கும் தான் அந்த கிளாஸ் இருக்கும். ஸோ சப்போஸ் இன்னைக்கும் உங்களுக்கு எஸ்எஸ்சி கிளாஸ் வரலன்னா நாளையில இருந்து கண்டிப்பா இருக்கும். பிகாஸ் இன்னைக்கு வந்து குரூப் 1 கிளாஸஸ் இருக்கு. அதனால அகெயின் எக்ஸ்பிளைன். மின்னலா குமரன் அண்ட் சுவிதா 18/5 எப்படி வந்தது? ஓகே சூப்பர். ஸோ பார்த்துலாம் 18/5 எப்படி வந்தது. ஸோ நம்ம இப்போ என்ன சொன்னோம்? 20 கிலோமீட்டர் 20 மீட்டர் பெர் செகண்ட் ரைட்டா? மீட்டர் பெர் செகண்ட். ஓகே, இப்போ 1 மீட்டர் பெர் செகண்ட்னு இருக்கு. ஓகேவா? 1 மீட்டர் பெர் செகண்ட். இதை நான் என்னவா மாத்தணும்? கிலோமீட்டர் பெர் ஹவரா மாத்தணும் ரைட்டா? கிலோமீட்டர் பெர் ஹவரா நான் மாத்தணும். ஓகே, 1 ஹாருக்கு, ஓகே 1 ஹவருக்கு எத்தனை செகண்ட்ஸ்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். 18/5 எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே நான் பண்றேன். மேம் அப்ப கிலோமீட்டர் பெர் ஹவர் இருந்தா மாதேஷ் குமார் நாளைக்கு குரூப் 1 எக்ஸாம், அதனால 3 days வந்து ரிவிஷன் போயிட்டு இருக்கு.
ஸோ மேம் அப்ப கிலோமீட்டர் பெர் ஹவர் இருந்தான்னு கேட்டிருக்கீங்க. கிலோமீட்டர் பெர் ஹவர் இருந்து மீட்டர் பெர் செகண்டா மாத்தணும்னா அப்படியே ரெசிப்ரோக்கல். ஓகே, நம்ம அங்க என்ன பண்ணோம் 18/5, இங்க 5/18 போடணும். அதையும் நான் பண்ணி காட்டுறேன். 3600 சூப்பர். ஸோ 3600 மேம் கிளியர் இல்லையா? அதுதான் நான் பண்றீங்க, வெயிட் பண்ணுங்க. ஸோ 1 hour ஈக்குவல் டு 3600 செகண்ட்ஸ், ரைட்டா? 3600. 1 kilometer is equal to எத்தனை மீட்டர் பா? 1 kilometer is equal to எத்தனை மீட்டர்? ஆன்சர் பண்ணுங்க. 18/5 மேம்? ஆமா, அப்படியே ரெசிப்ரோக்கலா பண்ணிக்கணும். ஓகே, நான் அதை பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு புரியும். 1000 மீட்டர் சூப்பர்யா. ஸோ 1000 மீட்டர்ஸ் இதுதான். ஓகே, 1 கிலோமீட்டர் பெர் ஹவர் 1000/3600 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மீட்டர் பெர் செகண்டா மாறிடும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, இப்போ வந்து எனக்கு 1 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகே, 1 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுக்குறாங்க. இதை வந்து என்ன பண்ணுவீங்க 1000 மீட்டர்ஸ்னு போடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட நான் 5 கிலோமீட்டர்னு கொடுக்குறேன். 5 கிலோமீட்டர் மீட்டரா மாத்துங்கன்னு கொடுக்குறேன். என்ன பண்ணுவீங்க 5 into 1000 போடுவீங்க, ரைட்டா? 5 into இந்த 1000 போடுவீங்க. ஸோ 5000 மீட்டர்ஸ், ரைட்டா? இது புரியுதா? இது புரியுதாப்பா எல்லாருக்கும்? 1 மீட்டர் 1000னா 5 மீட்டர் நான் கொடுத்தேன், 5 கிலோமீட்டர்னு கொடுத்தேன்னா 5000 மீட்டர்னு போடுவீங்க. அந்த 5000 எப்படி வந்தது? 1000 into 5 பண்ணுவீங்க, உங்களுக்கு 5000 கிடைச்சது, கரெக்டா? அதே தான் இங்க நம்ம பண்றோம். 1 கிலோமீட்டர்ன்றது 1000 மீட்டர்ஸ், ரைட்டா? சோ அப்போ இங்க எனக்கு மீட்டர் பெர் செகண்ட்ல கேட்டாங்கன்னா ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கணும். ரொம்ப சிம்பிள், புரியுதா? இத தான் மல்டிப்ளை பண்ணும். இத வந்து கேன்சல் பண்ணி வச்சிருப்பாங்க. லைக் இது வந்து 5 டைம்ஸ், இது வந்து 18 டைம்ஸ். இத வந்து சிம்பிளிஃபை பண்ணி 5/18 னு சொல்லுவாங்க. இல்ல நீங்க 1300 3600 பெட்டரா இருக்குன்னு அதே மல்டிப்ளை பண்ணிக்கிறேனாலும் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? ஓகேவா, புரியுதா? சோ இத தான் கேன்சல் பண்ணி 5/18 னு சொல்லிருப்பாங்க. புரியுதாப்பா? டவுட் இருக்கா? புரிஞ்சா இது? ஷீலா வீடியோ கிளியர் இல்லையா? குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஷீலா. புரிஞ்சா புரியலையா? டவுட் இருக்கா? ஃபைவ் பை 18. எஸ், இதை கேன்சல் பண்ணும்போது 5/18. ஸோ அதனால நம்ம வந்து கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பெர் செகண்டா மாத்தணும் அப்படின்னா நம்ம 5/18 மல்டிப்ளை பண்றோம். புரிஞ்சா? யாரு கேட்டீங்க 5/18 எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு? ஆனந்தகுமார், சுந்தரமூர்த்தி அண்ட் மாதேஷ் குமார், சுவிதா. புரிஞ்சா? 2 பேருக்கும் 3 பேருக்கும்? வீடியோ கிளியர் இல்லைன்னா ஷீலா குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்க. இந்த மேல செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்க. அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா அட்வான்ஸ்டு ஆப்ஷன் இருக்கும், அதுல போய் சேஞ்ச் பண்ணுங்க. ஓகே, புரிஞ்சிருச்சு, சூப்பர். இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நான் பண்ணி காட்டிடுறேன். இப்போ வந்து 20 மீட்டர் பெர் செகண்ட்னு இருந்தது, ரைட்டா? இதை வந்து நான் கிலோமீட்டர் பெர் ஹவரா மாத்தணும். ஓகே, இது என்னவா மாத்தணும்? கிலோமீட்டர் பெர் ஹவரா மாத்தணும்னா இதை எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணணும்னா 18/5 18/5 மல்டிப்ளை பண்ணும். ஸோ 1 times 4 times, ஸோ 72 கிலோமீட்டர் பெர் ஹவர். இப்போ இதவே நம்ம பண்ணி பார்க்கலாம். 72 கிலோமீட்டர் நான் வந்து மீட்டர் பெர் செகண்டா மாத்தணும். 72 இது வந்து கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு, ரைட்டா? கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு, இதை நான் மீட்டர் பெர் செகண்டா மாத்தணும். அப்ப ஆன்சர் எனக்கு என்ன வரணும்? 20 வரணும். வருதான்னு பார்க்கலாமா? ஸோ இன்டூ 5/18 நீங்க மல்டிப்ளை பண்ணும். ஓகே, என்ன மல்டிப்ளை பண்ணும்? 5/18. 18 வந்து 1 times, this is for 4 times. 8 4s are 32. So multiply பண்ணி பாத்தீங்கன்னா 72. So 4 5s are 20 meter per second. கிடைச்சிருச்சா? மீட்டர் per second கிலோமீட்டரா மாத்தும் போது 72, அந்த 72 மீட்டர் per second மாத்திரே எனக்கு என்ன கிடைக்குது? 20. புரிஞ்சு இல்லையா? சூப்பர். நெக்ஸ்ட் क्वेश्चन. சோ இரு நபர்களின் வயசு வித்தியாசம் அப்படின்றது 10 ஆண்டுகள். சோ அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் என்ன எழுத போறேன்னா, ரெண்டு நம்பரையும், அதாவது ஒரு என்னோட வயசையும் என்னோட அண்ணன் எனக்கும் என் அண்ணனுக்கும் பாத்தீங்கன்னா 10 வருஷம் டிஃபரன்ஸ்னு சொல்றோம். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? ரெண்டு பேரோட ஏஜையும் மைனஸ் பண்ணா 10 கிடைக்கும். சோ அப்போ x - y = 10 ன்னு நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் புரியுதுல? எது புரியலையோ ஸ்டாப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் புரியுதா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் புரிஞ்சிருச்சுல? புரியலன்னா ஸ்டாப் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட், ஓகே, இது வரைக்கும் ஒரு பாயிண்ட். அடுத்தது 15 ஆண்டுகளுக்கு முன்பு, ஓகே, 15 ஆண்டுகளுக்கு முன்பு மூத்தவரின் வயதுன்னு கொடுத்திருக்காங்க. சோ நீ x வந்து நான் எல்டஸ்ட் மூத்தவர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, x வந்து எனக்கு மூத்தவர் அண்ட் y வந்து இளையவர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? y வந்து இளையவர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, கிளியர்? சோ இப்ப பாருங்க, 1 ரிமைனிங் சொல்லுங்களா? புரியல. சோ 1 அகைன் சொல்லுங்கன்னு கேக்குறீங்களான்னு தெரியல, நான் அகைன் சொல்றேன். x - y 10 என்ன அப்படின்னா, ரெண்டு பேரோட வயசு வித்தியாசம்ன்றது 10. அதாவது ரெண்டு பேரோட வயசையும் மைனஸ் பண்ணும்போது 10 கிடைக்குது, அவ்வளவுதான். வித்தியாசம்னாலே மைனஸ் தான், அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சோ அடுத்த பாயிண்ட், 15 ஆண்டுகளுக்கு முன்பு மூத்தவரின் வயது. மூத்தவர்ன்றது x.
சோ எக்ஸ் 15 ஆண்டுகளுக்கு முன்புன்றதுனால -15 போடுறேன். ஓகே, 15 ஆண்டுகளுக்கு முன்பு மூத்தவரின் வயதுன்னு சொன்னனால x/15 போடுறேன். அப்போ இளையவருக்கும் 15 வருஷம் முன்னாடி தான் இருக்கும். ஒருத்தருக்கு மட்டும் 15 வயசு கம்மி ஆகும், இன்னொருத்தருக்கு வயசு அப்படியே இருக்கும் இல்லையா? சோ y -15 போட்டிருக்கேன். 15 ஆண்டுகளுக்கு முன்பு, அதனால இப்படி எழுதியிருக்கேன். ஓகே, மூத்தவரின் வயது இளையவரை விட 2 மடங்கு. ஓகே, இளையவரோட வயசை 2 மல்டிப்ளை பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்? மூத்தவருடைய வயசு கிடைக்கும். ஓகே, இந்த ஈக்குவேஷன் புரியுதா? இந்த ஈக்குவேஷன் புரியுதாப்பா? இந்த ஈக்குவேஷன் புரியுதா? டவுட் இருக்கா இந்த ஈக்குவேஷன்ல எதுவும்? நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா தான் நெக்ஸ்ட் போக முடியும். ஆன்சர் பண்ணுங்க. இந்த ஈக்குவேஷன் புரியுதா? கிளியர். அஜீஷ்க்கு மட்டும் தான் புரியுதா? மத்த யாருக்கும்? ஓகே சுவிதா, சூப்பர் சுவிதா. வேற? கிளியர். ஓகே சூப்பர். குரு பிரசாத் ஒன்ஸ் அகைன் கேட்டிருக்கீங்க. சோ 15 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேரோட வயசுன்னு சொல்லியிருக்காங்க. சோ -15 ரெண்டுலயும் -15 போட்டிருக்கேன். ஏன் ஈக்குவல் டு 2 இன்டூ போட்டிருக்கேன்னா, இப்போ மூத்தவருடைய வயசு 20ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, மூத்தவருடைய வயசு 20, சின்னவருடைய வயசு 10. ஓகே, அந்த சின்ன பையனுடைய வயசு 10, மூத்தவருடைய வயசு 20. என்ன சொல்றாங்கன்னா, சின்னவர் இருக்கார் இல்லையா, இவரோட வயசு 2ஆல மல்டிப்ளை பண்ணா இவரோட வயசு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் 2 மடங்கு. இந்த வயசோட 2 மடங்கு 2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இவரோட வயசு உங்களுக்கு கிடைக்கும். இதை தான் நான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். 20க்கு பதிலா x-15, 10க்கு பதிலா y-15 எழுதியிருக்கேன். புரியுதா? நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாம். ஓகே, புரிஞ்சு நினைக்கிறேன். டவுட் இருக்குன்னா கேளுங்க. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க x - y = 10 இருக்குல்ல, x = 10 + y ன்னு போடுறேன். ஓகே, x = 10 + y. எப்படி போட்டேன்? இந்த y இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். இந்த பக்கம் மைனஸ்ல இருக்கு, சோ இந்த பக்கம் பிளஸ். அப்ப அங்க எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? x ஓட வேல்யூ கிடைச்சிருக்கு. ரைட்டா? இங்க என்ன கிடைச்சிருக்கு? x ஓட வேல்யூ கிடைச்சிருக்கு. x = 10 + y. அதை எடுத்துட்டு போய் இங்க நம்ம என்ன பண்ண போறோம்? சப்ஸ்டிட்யூட் பண்றோம். x க்கு பதிலா 10 + y -15 = 2 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 2y - 30. y எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரேன். 2y இந்த பக்கம் பிளஸ்ல இருக்க y இந்த பக்கம் போகும் பொழுது மைனஸ், இந்த பக்கம் மைனஸ்ல இருக்கது அந்த பக்கம் போகும் பொழுது +30 + 10 -15. ஓகேவா? சோ 40 -15 அப்படின்றது என்னதுப்பா? 25. ரைட்டா? 25. 2y - 1y ன்றது 1y. அப்போ y ஓட வேல்யூ 25. ஓகே, y ஓட வேல்யூ 25. ஓகே, இப்போ என்கிட்ட क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்கன்னா, மூத்தவருடைய வயது என்னன்னா கேட்டிருக்காங்க. மூத்தவர் x தானே, அப்ப x ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த y எடுத்துட்டு போய் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? x = 10 + 25. x = 35. சோ ஆன்சர் இஸ் 35. இத நீங்க ஈஸியா பண்ணனும். இவ்ளோ ஸ்டெப்ஸ் வேணா அப்படினா என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துலயே y = அப்படினு போட்டு இந்த y இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா x - 10 ஆயிடும். ஓகேவா? இத எடுத்துட்டு போய் நீங்க y க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைரக்டாவே x ஓட வேல்யூ கிடைச்சிரும். ஓகேவா? ஆன்சர் 35 தான்ப்பா. 34 கிடையாது, ஆன்சர் 35. கொஞ்சம் ஃபாஸ்டா போலாமா? ஒரு கோளத்தின் ஆரத்தின் m மதிப்புக்கும் கோளத்தின் கொள்ளளவு என்னளவில் அதன் பரப்பிற்கு சமம். ஓகேவா? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகே, வால்யூம் ஈக்குவல் டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னா 4πr². இது வந்து என்ன அப்படின்னா 4/3πr³. ஓகே, இது ரெண்டும் எனக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா ரேடியஸோட வேல்யூ என்னவா இருந்தா அது ஈக்குவலா இருக்கும், அவ்வளவுதான். புரியுதா? கிளியர்? ஓகே, என்ன கேக்குறாங்கன்னா இது ரெண்டும் ஈக்குவல். ஓகே, இதோட வால்யூமும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் எனக்கு ஈக்குவலா இருக்கணும். ரேடியஸோட வேல்யூ என்னவா இருந்தா அது ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஓகே, சோ அப்ப பாருங்க 4 ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும். பை கேன்சல் ஆயிடும். இங்க r² கேன்சல் ஆச்சுன்னா இங்க ஒரு r இருக்கும். r/3 = 1. அப்ப r = 3. r ஓட வேல்யூ 3 ஆ இருந்தா ரெண்டும் ஈக்குவல். சோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 3. கிளியர்? சூப்பர். So next புரியலையா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்டா போலாம். நமக்கு இன்னும் நிறைய क्वेश्चन இருக்கு. சோ அந்த வரிசையில பாத்தீங்க அப்படின்னா ராகுல்னு ஒருத்தர் இருக்காரு. ராகுல் வந்து லாஸ்ட்ல இருந்து 12வது பிளேஸ்லயும் ஃபர்ஸ்ட்ல இருந்து 4வது பிளேஸ்லயும் இருக்காரு. அப்ப இந்த ரோல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? இந்த ரோல மொத்தம் 28 பேர் இருக்கணும். அப்ப எத்தனை பேர் இருக்காங்க, இன்னும் நான் எத்தனை பேரை ஆட் பண்ணணும் அப்படின்றதுதான் क्वेश्चन. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவருக்கு முன்னாடி ஒரு 3 பேர், இவருக்கு பின்னாடி ஒரு 11 பேர், இங்க ஒரு
ஒரு ஆள் இருக்காங்க. சோ 14, 15 பேர் இருக்காங்க. ரைட்டா? மொத்தம் இந்த ரோல எத்தனை பேர் இருக்காங்க? 15 பேர் இருக்காங்க. ஆனா எத்தனை பேரா இருக்கணுமா? 28 பேரா இருக்கணும். அப்ப 15 பேர் கூட நான் 13 பேரை இன்னும் நான் ஆட் பண்ணணும். சோ ஆன்சர் இஸ் 13.